சார், மழை பெஞ்சுது. நான், என்னோட குழந்தை, கணவர் 3 பேரும் கொடை பிடிச்சிட்டு பைக்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப ரோட்ல கிடந்த தென்னை மட்டையில ஸ்கிட் ஆகி திடீர்னு கீழே விழுந்துட்டோம். நானும் என்னுடைய குழந்தையும் பைக்ல இருந்து விழவோ ஐயோன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. எழுந்து வந்து பார்த்தப்ப என் புருஷன் ரத்த வெள்ளத்துல போனமா கிடந்தாரு சார் அப்படின்னு நடந்த சம்பவத்தை காவல்துறையிடம் அவரது தாய்மொழியான தெலுங்கில் விவரித்துக் கொண்டிருந்தார் அந்த இல்லத்தரசி. ஆனால் கணவரை பறிகொடுத்த இளம்பெண்ணின் வாக்குமூலத்தில் உண்மை சிறிதளவும் இல்லை என்பதை அவரின் கண்கள் காட்டிக் கொடுத்தது. உண்மையில் என்ன நடந்தது என சம்பவத்தை நேரில் பார்த்த 3 வயது குழந்தையிடம், பாப்பா என்ன நடந்துச்சுமா என கனத்த இதயத்தோடு விசாரித்திருக்கிறார்கள். அப்போது அப்பாவ மாமாவும் அம்மாவும் சேர்ந்து அடிச்சாங்க, அப்பா மறுபடியும் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிற உண்மைய இந்த குழந்தை திரும்ப திரும்ப தெரிவிச்சு அனைவரையும் அதிர வச்சிருக்கு. ஆம், பெத்த குழந்தையின் கண் முன்பாகவே கள்ளக்காதலனோடு கைகோர்த்து கணவரை தீர்த்து கட்டி உள்ளார் இந்த படுபாதகி. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்த போது ஒன்றுமே தெரியாதது போல கை கட்டி வேடிக்கை பார்க்கும் இந்த சிகப்பு சட்டைதான் அந்த கள்ளக்காதலன். முழு குற்ற பின்னணியை அறிய அணைகட்டு செய்தியாளர் பாலாஜியை விசாரணையில் களமிறக்கினோம். கொல்லப்பட்டவர் 36 வயதான பாரத். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே உள்ள குப்பம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர். கேட்டரிங் முடித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் சமையல் மாஸ்டராக பணியாற்றி வந்திருக்கிறார். பாரத்திற்கு நந்தினி என்கிற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். வாரம் முழுவதும் ஹோட்டலில் உள்ள கிச்சனில் குடும்பத்திற்காக வெந்து தணியும் பாரத் வீக்கெண்டை பிள்ளைகளோடு கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு வருவதுண்டு. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக நந்தினியும் அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்கிற இளைஞரும் தகாத உறவில் இருந்துள்ளனர். ஆரம்பத்தில் அக்கா தம்பியாக பழகியதால் இவர்களின் உறவில் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அக்கா அக்கா என பழகிய இளைஞரை மனைவியுடன் தகாத உறவில் இருப்பதை உறுதி செய்து பாரத் நொந்து போயிருக்கிறார். மனைவியிடம் சஞ்சயுடனான காதலை கைவிடும்படி கண்டித்துள்ளார். ஆனால் நந்தினி மனம் மாறுவதாக இல்லை. வீக்டேஸ் முழுவதும் கள்ளக்காதலனோடு குடும்பம் நடத்திய நந்தினி விடுமுறை நாட்களில் கணவரிடம் சண்டையிட்டு மன அமைதியை சீர்குலைத்துள்ளார். ஒரு கட்டத்தில் பாரத்தை தீர்த்து கட்டிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் என நந்தினியும் சஞ்சயும் முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்களின் திட்டப்படி கடந்த திங்கட்கிழமை மாலை வீட்டிற்கு மளிகை சாமான்கள் வாங்க வேண்டும் என கூறி கணவரை தனியாக வெளியே அழைத்திருக்கிறார் நந்தினி. அப்பொழுது அவருடைய 3 வயது குழந்தையும் அப்பா சாக்லேட் வாங்கி தருவார் என்கிற ஆசையில் ஓடி வந்து பைக்கில் ஏறி இருக்கிறது. இருந்தபோதிலும் மர்டர் பிளானை மேற்கொண்டு தாமதிக்க வேண்டாம் என முடிவெடுத்த நந்தினி மகளின் கண் முன்பாகவே கணவரை தீர்த்து கட்ட சிக்னல் கொடுத்திருக்கிறார். கடைக்கு சென்று தம்பதி திரும்பி வந்து கொண்டிருந்த போது திடீரென மழை குறுக்கிட்டிருக்கிறது. இயற்கை தனக்கு சாதகமாக இருப்பதாக நினைத்த கள்ளக்காதலன் சஞ்சய் நடு ரோட்டில் தென்னமரக் கட்டைகளை போட்டு வழியை மறித்து சாலையோரம் பதுங்கியுள்ளார். பாரத் சாலையில் தடுப்புகள் இருந்த காரணத்தால் வண்டியை நிறுத்தவும் இருட்டில் மறைந்திருந்த சஞ்சய் அரிவாளோடு பாய்ந்து வந்து பாரத்தின் கழுத்து, தோள் உள்ளிட்ட பகுதியில் ஆழமாக வெட்டிவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளார். கணவர் உயிர் பிரியும் வரை காத்திருந்த நந்தினி அதன் பிறகு ஊரை கூப்பிட்டு நாடகமாடியுள்ளார். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு அருகிலிருந்த கிணற்றில் குளித்து இரத்த கரைகளை சுத்தம் செய்த சஞ்சய் வேறு ஒரு உடை அணிந்து ஒன்றுமே தெரியாதது போல கள்ளக்காதலிக்கு மோரல் சப்போர்ட் செய்வதற்காக விசாரணையின் போது சம்பவ இடத்தில் வந்து நின்றுள்ளார். பாரத்தின் 3 வயது குழந்தை உண்மை தெரிவித்ததை தொடர்ந்து கொலையாளிகள் இருவரையும் கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.